ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி சாட்டர்டே மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் ப்ளஸ் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தேன். ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். அது இல்லாமல் அமெரிக்காவில் இப்போ ட்ரம்ப் ரூலிங்கில் இருக்கார். இதுக்கு முன்னாடி ரூலிங்கில் இருந்த பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்போட ஆட்சி ஒரு இருண்ட காலமான ஆட்சி அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேபி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகிருக்கலாம். அவருக்கு பிடிக்காத கண்ட்ரிஸ் எல்லாமே டேரிஃப் போடுறது, மிரட்டுறது அப்படி தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு பைடன். ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 542 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 43,588 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 472 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 20,650 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 101 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 6,238 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MCXோட ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 203 கோடி பண்ணியிருக்கிறாங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 50%, இயர் ஆனர் பேசிஸில் 83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ இந்த குவார்ட்டரில் மட்டும் 373 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு இதில் 373 கோடின்னு சொல்கிறாங்க. அதே நான் எக்கனாமிக் டைம்ஸில் எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ 405 கோடின்னு சொல்கிறாங்க. இயர் ஆனர் பேசிஸில் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது ஒரு 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. இது போக எபிட்டா 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 241 கோடி. மார்ஜின் 64.8% இருக்கு. மார்ஜின் எஸ்டிமேஷனோட கம்மியாக தான் வந்திருக்கு. எபிட்டாவும் எஸ்டிமேஷனோட கம்மியாக தான் வந்திருக்குது. நெட் ப்ராஃபிட் எஸ்டிமேஷனோட ஜாஸ்தியாக வந்திருக்குது. அட் தி சேம் டைம் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனோட கம்மியாக வந்திருக்கு. ஸோ 1:5 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரெக்கார்ட் டேட்டா எதுவுமே இன்னும் வரல. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க MCX. இது யாராவது உங்கள் கைவசம் இருந்துன்னா அப்டேட் பண்ணுங்க. 80% டெய்லி டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.1 lakh crore இருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 7,595 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. 69 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக் 20 மேலே இருக்கு. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. யூனிவர்சல் பஸ் சர்வீஸ் அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப். அட் திஸ் யூனிவர்சல் பஸ் சர்வீஸ் ஷாமா இருக்கிற கிரீன் எனர்ஜி மொபிலிட்டி அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. 100 இன்டர்சிட்டி 44 சீட்டர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தமிழ்நாடுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதாவது யூனிவர்சல் பஸ் சர்வீஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் கிரீன் எனர்ஜி மொபிலிட்டி. அவங்களோட மெமரம் ஆஃப் பார்ட்னர்ஷிப் போட்டு 100 இன்டர்சிட்டி 44 சீட்டர் உள்ள எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் மாருதி சுசுகியோட சேல்ஸ் ஜூலையில் 313 இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இயர் ஆனர் பேஸில் பார்க்கும்போது ஒரு 313 யூனிட்ஸ் அதிகமாக விற்றுருக்காங்க. 0.23% க்ரோத்து. 1,37,776 யூனிட்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு இந்த ஜூலை மந்தில். அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1,37,463 யூனிட்ஸாக இருந்திருக்கு. ஸோ ஓரளவு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் ஆனர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பார்க்கும்போது 15.87 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் PC ஜுவல்லர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 162 கோடி. ரெவன்யூ 80.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 80.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 724 கோடி. எபிட்டா 147% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 127 கோடி. மார்ஜின் 17.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஸ்டாக் 4% விழுந்துருந்துச்சு. 1 year ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 60% ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. 15 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு PC ஜுவல்லர்ஸ். பட் இப்போதைக்கு நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணலை. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ் அப்டேட்டு. சேல்ஸ் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 83,691 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட் மட்டும் 49,871 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட SUV க்ரோத்தில் ரீசெண்டாக லான்ச் பண்ண XUV 3XO REVX இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. குறிப்பாக 9e மாடல்ஸ், BE6 இதெல்லாமே நல்ல க்ரோத் இருந்திருக்கு. டிராக்டர் சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 26,990 யூனிட்ஸாக இருக்குது. இது ஒரு 5% க்ரோத்தாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ரூரல் மார்க்கெட்டில். அட் த சேம் டைம் ரேபி கிராப் ஹார்வெஸ்டிங் நடக்கிறதுனால ஃபார்ம் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் இன்னும் நல்ல சேல்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் டிராக்டர்ஸ் 1,718 டிராக்டர்ஸ் விற்றுருக்காங்க, 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இப்போதைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் 247 ருபீஸில் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி வருது. மேபி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி
ஆக்சுவலி இது வரைக்கும் அந்த ஃபினான்ஸ் கம்பெனி ரிலேட்டட் ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எம்எஸ்எம்இ செக்டார் மட்டும் நெகட்டிவ்ல இருக்குது. அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இதாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோ சரி, அட் தி சேம் டைம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க், இதில் எல்லாமே எம்எஸ்எம்இ செக்டார் தான் கொஞ்சம் அப்படி வீக்காக இருக்குது. மற்றபடி மற்ற செக்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இதில் இப்போ மணப்புரம் ஃபினான்ஸில் இன்னொரு அப்டேட் வந்துருக்குன்னா, தீபக் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாட்டு சிஓட்டு சார்ஜ் எடுக்கிறாங்க. ஏன்னா ஜூலை 31 அவர் முன்னாடி இருந்த ஒரு விபி நந்தகுமார் அவரோட பதவி காலம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ புதுசாட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பதவி எடுக்கிறாரு. இவருக்கு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஸ் செக்டாரில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீபக் ரெட்டிக்கு. ஸோ இப்போ விபி நந்தகுமாருக்கு அப்புறம் இவர் வந்து எம்டி அண்ட் சிஓட்டு பொசிஷனுக்கு வராரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% விழுந்துருந்துச்சு. 247 ரூபாய் இருக்குது. எகைன் 200 கீழே வரும்போது பார்த்துக்கலாம். கியா இந்தியா வந்து 8% ஜூலையில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல சேல்ஸ் தான். 20,507 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க ஜூலை 2024. இப்போ 22,135 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அசோக் லேலண்டோட சேல்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,064 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஜூலை 2024 13,928 யூனிட்ஸ் விற்றுருந்தாங்க. பட் அதை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் 4,49,755 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 4,12,397 யூனிட்ஸ். இதுவும் ஒரு நல்ல ரேபிட் க்ரோத் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 37,358 யூனிட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் ஆக்டிவிட்டி ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் இனி வரிசையாக இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் வரும்போது ஃபெஸ்டிவல் சீசன் தான். ஸோ நல்ல சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு ட்ரூத் என்னன்னா, ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் இந்தியா வந்து ஹீரோ மோட்டார் காப்பை வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். இவங்க ஹோண்டா மோட்டார் சைக்கிள் வந்து 5,15,378 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 4,66,331 யூனிட்ஸ் வந்து டொமஸ்டிக்லையும் 49,047 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் காப் டிஸ்பேச் பண்ணது 4,49,755 யூனிட்ஸ். இவங்க 4,12,397 யூனிட்ஸ் வந்து டொமஸ்டிக்கில், 37,358 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு ஹோண்டா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது ஹோண்டா தான் அதிக வாகனங்களை வந்து விற்றுருக்காங்க நம்ம மார்க்கெட்லேயும் சரி, எக்ஸ்போர்ட்டும் சரி. அட் தி சேம் டைம் பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் பார்க்கும்போது 2,96,247 யூனிட்ஸ். இதில் டொமஸ்டிக் சேல்ஸ் 18% விழுந்துருந்துச்சு. அட் தி சேம் டைம் எக்ஸ்போர்ட் வந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் 31% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இயர் ஆன் இயர் பேசிஸில். டொமஸ்டிக் சேல்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எக்ஸ்போர்ட் வந்து 95% கிட்ட டபுள், அதாவது சேல்ஸ் டபுளாக இருந்துச்சு. 95% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ டிவிஎஸ் மோட்டரோட சேல்ஸும் நல்லா இருந்துச்சு. 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். எக்ஸ்போர்ட் 21%, டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 21%. அட் தி சேம் டைம் எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இதில் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் மொக்கையாக இருந்துச்சு. மற்றபடி மற்ற கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்டர், இந்த ஜூலை மந்த் சேல்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் 17% விழுந்திருக்கு. 803 ரூபா போனது 811 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசன் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட சிஓட் இருந்த கிரீஷ் கோஷ்கி இவர் வந்து சடனாட்டு பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பேசிஸில் வந்து லீடர்ஷிப் எக்ஸிட் ஆனதுனால இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் பொத்துன்னு விழுந்திருக்காரு. இந்த பங்கை நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது, பட் கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ எதனால ப்ரோ இது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நான் அப்டேட் பண்ணுறேன். சிஓ சடனாக ரிசைன் பண்ணதுனால அந்த நெகட்டிவ் பேனிக் ரீசனால அந்த பங்கு விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து இருந்துச்சு. அதாவது யூஎஸ்லேருந்தும் அட் தி சேம் டைம் யூரோப்லேருந்தும் நமக்கு ப்ரெஷர் இருக்குது. மெயினாட்டி யூஎஸ்லேருந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கினா பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் வரதுனால ரஷ்யாக்கிட்ட வந்து இந்தியா ஆயில் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஒரு ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து 5 மில்லியன் US பேரல் 2 மில்லியன் UAE பேரல் வந்து வாங்கியிருக்காங்க, க்ரூட் சப்ளைலாம் வாங்கியிருக்காங்க ஆஃப்டர் தி ப்ரெஷர் ஃப்ரம் வாஷிங்டன் அண்ட் யூரோப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஆர்டிகல் என்ன வந்திருக்குன்னா, இந்தியா வந்து ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணலை, ஸ்டில் கண்டினியூவாட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் எதை நம்பதுக்குன்னு தெரில. 2 ஆர்டிகளும் வந்திருக்கு, ரெண்டுமே நான் அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணிட்டேன். ரொம்பவே சோகமான விஷயம். ஆக்சுவலி ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓவும் அலாட் ஆகலை. இப்போ நமக்கு NSDL ஐபிஓ மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு. அது போக ஐபிஓஸ் அப்ளை பண்ணும்போது ஃபண்ட் வந்து ஆட்டோ பேயில் நம்ம கூகுள் பே மூலமாட்டோ அல்லது வந்து நெட் பேங்கிங் மூலமாட்டோ நம்ம பேங்க்லேருந்து மூவ் ஆகும். ஸோ அந்த ஃபண்ட்ஸு வந்து ஒன்ஸ் மூவ் ஆகிட்டு அந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபண்டு ஐபிஓ நமக்கு அலாட் ஆகலை, அந்த ஃபண்ட் ரிட்டர்ன் ஆகும்போது ஏதாவது சார்ஜஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு நண்பர் வந்து டெலகிராமில் பர்சனல் மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தாரு. அப்படி எந்த சார்ஜஸுமே கிடையாது.
இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணதில் சார்ஜஸ் எதுவுமே பிடிச்சதுக்கு இல்லை. அதாவது அலாட் ஆகாமல் ஒன்ஸ் அந்த ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் வருதுன்னா அதே அமௌண்ட் வந்து ₹1 கூட மிஸ் ஆகாமல் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். சார்ஜஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அனில் அம்பானிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. லோன் ஃப்ராட் கேஸ் சம்மந்தமாட்ட இந்த எஸ் பேங்க் ரிலேட்டட் ஒரு 3000 கோடி ஃப்ராட் நடந்தில்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இடி வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீங்கள் வந்து எங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அனில் அம்பானியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ட்ரம்ப் இந்தியா அந்த டாரிஃப் ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ்னால 2024 மட்டுமே இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணது 246.85 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். இதோட வேல்யூ $147.23 பில்லியன். இதில் மொத்தமாட்டி இம்போர்ட் பண்ணது அந்த வேல்யூ. இதில் ரஷ்யாவிலேருந்து வந்தது மட்டுமே 36.3%, யூஎஸ்ஏலேருந்து வந்தது 3.5%, யூஏஇலேருந்து 9%, சவுதி அரேபியாவிலேருந்து 13%, ஈராக்லேருந்து 20.5%. அதே இந்த வருஷம் ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணது 72.88 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரூடு. அதோட வேல்யூ $38.99 பில்லியன். அது ரஷ்யாவிலேருந்து 33.7% வந்திருக்கு, யூஎஸ்ஏலேருந்து 8.5%, யூஏஇலேருந்து 9.7%, சவுதி அரேபியாவிலேருந்து 11.6%, ஈராக்லேருந்து 19%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம பண்ண க்ரூட் ஆயில் இம்போர்ட். ஆனால் இப்போ ட்ரம்ப் போடுற ப்ரெஷர்னால நம்ம ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பட் அதை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஐடிபிஐ பேங்க்கில் வந்து கவர்மெண்ட் ஸ்டேக் சேல் பண்ண இருக்கிறாங்க விரைவில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிட்டு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து 40,000 கோடியிலேருந்து 50,000 கோடி வரைக்கும் ஸ்டேக் சேல் பண்ணலாம். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து 45.48% ஸ்டேக் வந்து ஐடிபிஐ பேங்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ இதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 166.4 கோடிக்கு பிஎஸ்என்எல் சர்வீஸ் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பிஎஸ்என்எல்ட்டு வந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு சக்தி பம்ப்ஸோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 96 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 632 கோடி. எபிட்டா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 144 கோடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 23.1% இருக்குது, கொஞ்சம் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், டொமஸ்டிக் செக்டாருக்கு சோலார் பம்ப்ஸு, நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் பம்ப்ஸு இதெல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் வந்து 893 ரூபாயில் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இது சக்தி பம்ப்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி குழுமம் கொடுத்த அப்டேட், இவங்க ஒரு $10 பில்லியன் பார்த்தீங்கன்னா வியட்நாமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. க்ரோயிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரியில். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, ஷீ போர்ட்ஸு, ஏர்போர்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸ், டிஜிட்டல் டெக்னாலஜி இதில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வியட்நாமில் அதானி குழுமம் வந்து $10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தான் அவங்களோட லார்ஜஸ்ட் ஓவர்சீஸ் கமிட்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதானி குழுமம். இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.